புது நரேஷன் கிளம்பிட்டாங்கப்பா எல்லாரும். கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம். அதனால் முதல்வர் இவர் தான், யார், விஜய் தான் அப்படின்னு இப்போ பார்த்திபன் புதுசாக சொல்லியிருக்காரு. ஸோ இவனுக்கு அப்ஜெக்டிவ்லாம் கிளியராக இருக்குது. நீ பிரச்சாரம் கிச்சாரம் எதுவுமே பண்ண தேவையில்லடா, கூட்டத்தை மட்டும் மொபிலைஸ் பண்ணி காமி, அப்புறம் நாங்கள் பாட்டுக்கு அதை பின்பாட்டு பாடுறதுக்கு 1008 பேர் அதை வச்சு எப்போ கூட்டத்தை பாருங்கன்னு. கூட்டம் சாதாரணமாக வந்து ஒரு நடிகருக்கும் சேரதாண்டாப்பா செய்யும். ஏன் ஈவன் நம்ம ஓவியாவுக்கு எவ்வளோ கூட்டம் வந்தாங்க தெரியுமா? சன்னி லியோனுக்கு எவ்வளோ கூட்டம் வந்தாங்க தெரியுமா? ஏன் இப்போ இந்த பார்வதி கூட பாருங்கள், அவங்க எங்கே வந்தாங்கன்னா அப்படின்னாங்கன்னா அவ்வளோ கூட்டம் வரும் வரேன்னு சொன்னாங்கன்னா. ஸோ இந்த பிக் பாஸில் இருக்கவங்களுக்கே இவ்வளோ ஃபேன்ஃபேர் இருக்குது. அதுவும் இவ்வளோ உச்ச நடிகராக இருக்கவர் வெளில வந்தால் ஃபேன்ஃபேர் வராதா? அது மட்டும் இல்லை, அந்த கூட்டம் எப்படி வந்ததுன்னு சாட்டை எல்லாருமே போட்டிருக்காங்க. அதை பார்த்தீங்களா? ஃபுல்லாக வெளி மாநிலத்துலேருந்து வெளியில் எல்லா இடத்துலேருந்து கூட்டு வந்திருக்காங்க. ஓவரால் விஜய்க்கு வந்து ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. அதில் 5 லட்சம் பேரை கூட்டிட்டு வந்து இறக்கிடுறானுங்க எல்லா இடத்துலேருந்தும் பஸ்ஸை வச்சு. அவ்வளோதான். இண்டிவிஜுவலாக ஒரு கான்ஸ்டிடியூவன்சியும் வின் பண்ணணும் இல்லையா? ஒரு தொகுதியிலும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு 5000 ஒரு 10,000 பேர் இருப்பானுங்க. 3 லட்சம் பேர் ஒரு தொகுதினா அது 5000 10,000 பேர் இருப்பானுங்க. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து காட்டினா அப்புறம் அது பெரிய மாசா? அப்போ என்ன பண்ணணுன்னா, டிஎம்கே மாநாடு, அப்புறம் இந்த யார் நம்ம நாம் தமிழர் மாநாடு, அவங்க தான் எல்லா இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்த கூட்டத்தோடு கம்பேர் பண்ணணும். இல்லை ஏடிஎம்கே மாநாடு, இந்த மாதிரி மாநாடு நேரத்தில் போய் பாருங்கள், இதை விட கூட்டம் வேறு லெவலில் வரும். சரியா? அதுவும் எல்லாம் அடைஞ்சு ஒரே நிமிஷத்தில் நின்றுட்டு ஓட போகிறாங்கன்னு வச்சுங்களேன், இதோடய வேறு லெவல் கூட்டு வரும். கூட்டத்தை வச்சு நீ முதல்வர்னு சொல்கிற ஒரு பைத்தியக்கார கும்பலில் பார்த்திபன்னு சேர்ந்துட்டாருன்ற போது தான் காமெடியாக இருக்குது.